வெறும் 74 பந்து 148 ரன் ருத்ர தாண்டவமாடிய ருத்துராஜ். ரோஹித்துக்கு உண்டாகும் சிக்கல். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கிரிக்கெட் தொடரான விஜய் ஹசாரே டிராபியில் 2வது சுற்றின் குரூப் பி பிரிவு ஆட்டத்தில் சர்வீசஸ் மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் விளையாடின. இதில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2025 சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க வலுவான வீரராக உருமாறியிருக்கிறார். விஜய் ஹசாரே டிராபி 2024 கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற குரூப் பி பிரிவு ஆட்டத்தில் சர்வீசஸ் மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் மோதி விளையாடின. இதில் முதலில் பேட்டிங் செய்த சர்வீசஸ் அணி 48 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 204 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக கேப்டன் மோஹித் 61 ரன்கள் குவித்தார். அதற்கு பின்னர் வெற்றி இலக்கை நோக்கி மகாராஷ்டிரா அணி களம் இறங்கியது. இதில் தொடக்க வீரராக களம் இறங்கிய மகாராஷ்டிரா அணியின் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனுமான ருத்துராஜ் கெய்க்வாட் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் போசல் 24 ரன்னில் வெளியேறினாலும் கேப்டன் தனது அதிரடியை நிறுத்தவில்லை. தனது அதிரடியான ஆட்டத்தின் மூலம் சர்வீசஸ் அணியின் பந்துவீச்சை அடித்து நொறுக்கினார். 74 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 16 பவுண்டரிகள் மற்றும் 11 சிக்சர்கள் என 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 148 ரன்கள் குவித்து மகாராஷ்டிரா அணியை எளிதாக வெற்றி பெற வைத்தார். இவரது அதிரடியால் மகாராஷ்டிரா அணி 20.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது. இதன் மூலமாக 2025 சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான தனது திறமையை வெளிக்காட்டியிருக்கிறார். இவரது அதிரடி ஆட்டம் தற்போது தேர்வாளர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. இந்திய அணியில் வருவதும் போவதுமாய் இருந்த ருத்துராஜ் தனது மிகச்சிறந்த ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்திய ஒருநாள் அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா மற்றும் கில் ஆகியோரை தொடக்க வீரர்களாக களம் இறக்கி வரும் நிலையில் மற்றொரு தொடக்க வீரரான ருத்துராஜ் தனது திறமையை நிரூபித்த நிலையில் இந்திய அணியின் கேப்டனுக்கு இது பெரிய அழுத்தமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் மற்றொரு வீரரான இசான் கிஷன் ஜார்க்கண்ட் அணிக்காக வெறும் 78 பந்துகளில் 134 ரன்கள் குவித்து மணிப்பூர் அணியை வீழ்த்தி பார்வையாளர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களது தற்போதைய ஃபார்ம் ரோஹித்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே தெரிகிறது.